கைகால்களின் முறையான அசைவுகளின் மூலம் தான் உடம்ப எந்த அளவுக்கு உடம்ப அறிவ மனச வளர்க்க தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை மட்டும் பாருங்க, வேற ஒண்ணும் குழப்பம் வேணும். மற்ற நாட்டுக்காரங்க ஏதோ இன்டைரக்டா செய்யறாங்க, அவங்களோட விளக்கம் நமக்கு வேணாம். அவங்க வளர்ந்த நாடுகள் நிறைய விஷயம் இருக்கு, அது பேசணும். நம்ம கீர்த்தி செய்ய நாடுகள் இந்தியா, சைனா, ஜப்பான், கொரியா, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். இந்தியா நமக்கு பக்கத்துல சைனா இருக்கான், சைனாக்கு பக்கத்துல ஜப்பான், கொரியன்ஸ், அப்படி போகும். நம்ம 4 நாடு முக்கியமான விஷயம். அப்புறம் தைவான், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, இதெல்லாம் வருது. இதுல மட்டும் கணக்கெடுத்துவோம். மற்ற மேற்கேச நாடுகளே வேணாம். இப்ப பேசுறோம் இந்த நாடு, இந்த பக்கம் பாகிஸ்தான் கூட வேணாம். அதை பத்தி நான் பேசவே இல்லை, ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட், வேணாம். இதுகளை மட்டும் எடுத்துக்கணும். சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ், நம்ம பக்கத்து நாடு சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. கைகால கன்றாவியா வச்சிருக்கோம். உங்க குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைக்கு காரணமே உங்க கைகால் உங்க கண்ட்ரோல் இல்லாம லூசுத்தனமா இருப்பதுதான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கணும். கைகால நம்ம கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும். அதை முறையா அசைச்சாதான் மூளைக்கு சக்தி, மூளைக்கு சக்தி டெவலப் ஆக ஆக தான் உங்க வயசு 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80, 80 to 90 கிளீனா போகும். மூளை சக்தி இழக்க 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 உடம்பு போயிடும். வாக்கிங்ல மூளைக்கு பயிற்சி இல்லை, யோகால மூளைக்கு பயிற்சி இல்லை. ஒன்லி வீரக்கலை, மார்ஷல் ஆர்ட், இந்த மாதிரி கைகால அசைச்சு, ஏன் அசைக்கிறோம், எதுக்கு அசைக்கிறோம், இது என்ன இருக்குது, பிளாக்கா அட்டாக்கா, என்ன பவர் போடுறோம், என்ன ரிதம்ல கட் பண்றோம், எதிரி யாரு அப்படிங்கிறத புரிஞ்சு செய்ய செய்யதான் உங்க ஆற்றல் வளரும். அது வீரக்கலை பயிற்சியில மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே அல்ல. இப்போ செய்ய போது சைனீஸ். இவர் சைனீஸ், ஒரு வயசான மனுஷன், இப்படி பார்த்தாலும் 60க்கு மேல இருக்கும். கைகாலை எப்படி அசைச்சு உடம்ப எப்படி வச்சுக்கிறாரு பாருங்க. சைனீஸ் நம்ம சிலம்பன்ற பேர்ல டான்ஸ் ஆடுறானுங்க முட்டா பசங்க. 1000 வாட்டி சொல்லிட்டேன், டே கம்பு எடுத்தா ஃபைட் பண்ணுடா. 4 வீடோட கம்பு முடியறது அல்ல. கம்பு இதுல என்னன்னா, உலகத்திலேயே சிலம்ப பயிற்சி மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி உலகத்திலே கிடையாது. நம்ம தான் கண்டுபிடிச்சி இப்ப இவங்க செய்யறாங்கன்னா பேசிக் நம்ம தான். நம்ம பயிற்சியை தான் அவங்க அந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ணி, எப்படி பறந்து அடிக்கிறாங்க, வீசுறாங்க. 100 பேர் வந்தா கூட அடிப்பாங்க. அந்த மாதிரி வீசி பண்ணுங்கடான்னா ஒத்தகையில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி என்ன சிலம்பம் பைத்தியக்காரங்க. இதுல வேற உலக சாதனைன்னு சொல்லி பசங்களை பாவர் 100 பேர் 200 பேர் நிப்பாட்டி கம்பு சுத்திக்கிட்டு இது சிலம்பமா? இதெல்லாம் அவங்கெல்லாம் விளக்க மாத்தால அடிக்குது. சிலம்பத்தோட பேரை கெடுக்கிறாங்க. சிலம்பம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட சிலம்பம். தமிழர்கள் சிறப்பாக
வருங்காலத்தில் உலக அளவில் வர வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அறிவுபூர்வமான சிலம்பம். அதை கெடுத்து வச்சுக்கிறாங்க இவங்க. இப்ப சிலம்பம் பண்றாங்க. அவங்க கொண்டு போய் இதை புத்திசாலியாகி ஜாப்பனீஸ் சமுராயினை கொண்டு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இவங்க பாருங்க எப்படி எப்படி வீசுறாங்க பாருங்க, அறிவுபூர்வமா. அதைத்தான் இங்க நானு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். யோசிப்பதற்கு அவ்வளவு விஷயம் இருக்குது அந்த கம்பு பாடத்தில், அறிவுபூர்வமான பாடத்தில். அதை நீங்க உணர்ந்து செஞ்சீங்கன்னா தான் பல லாபம் இருக்கு. என்ன லாபம்? லைஃப் நல்லா இருக்கும், இல்லைன்னா லைஃப் சிக்கல் தான். அடுத்து பாருங்க, சின்ன பொண்ணு கை கால்களை முறையாக அசைச்சு உடம்புக்கு எவ்வளோ சக்தியை டெவலப் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன 19 வயசுக்குள்ள தான் இருக்கும். கை கால்களை முறையாக அசைச்சு உடம்புக்கு எவ்வளவு சக்தியை டெவலப் பண்ணுது, மூளைக்கு எவ்வளவு சக்தியை டெவலப் பண்ணுது பாருங்க. வரிசையாக தான் வரும் பாருங்க. முதலில் உங்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் நீங்க மக்களை காப்பாற்ற. லாஜிக் கரெக்டா? நான் பேசுற லாஜிக் கரெக்டா? யாருக்குமே அவரிடமிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்களுக்கே தெரியவில்லை. ஆனா நான் வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், ஒன்னும் பண்ண. சிம்பிளா ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு வீடு, ஒரு ஃபாதர் மதர், 5 குழந்தைங்க. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? இவன் சம்பாரிச்சு அந்த குழந்தைகள் தான் போட முடியும். அந்த குழந்தைகளை பயன்படுத்தி அவன் குடும்பத்தை வளர்க்க முடியாது. அதே இது இப்படி யோசிங்க. ஒரு அம்மா அப்பா 5 குழந்தைங்க புத்திசாலிகளாக ஆரோக்கியத்தை காப்பாற்ற தெரிந்தவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? யோசிங்க. வளருமா இல்லையா? நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க, பணம் வரும், குடும்பம் நல்லா இருக்கும். இந்த ஆளு சம்பாதிப்பான், அந்த 5 குழந்தைகள் சம்பாதிக்கும், குடும்பம் வளரும். உண்டா இல்லையா? இங்க எல்லாம் முட்டா பசங்க. இருக்கிற பணத்தை செலவு பண்ணுவாங்களே தவிர பணத்தை எப்படி கொண்டு வருவது எங்களுக்கு தெரியாது. இப்படிதான் மக்கள். 140 கோடி மக்களின் ஆற்றலை ஆரோக்கியத்தை வளர்க்க தெரிந்தால்தான் அவர்களை வைத்து திட்டங்கள் போடலாம், நல்ல திட்டங்கள் போடலாம். இங்க இதெல்லாம் இல்லை. உலகத்திலே நோயாளிகள் நாடு இந்தியா. நான் சொல்லல, உலக நிறுவனம் சொல்லுச்சு. இந்தியாவில் 50-55 வயசுக்குள்ளே நிறைய பேர் செத்து போறான். ஏன்னா உடம்பை காப்பாற்ற தெரியல அவங்களுக்கு, நோயிலிருந்து எப்படி உடம்பை காப்பாற்ற தெரியல, அதனால சீக்கிரமாக செத்து போறான்.
சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் 80-90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு காப்பாற்ற தெரிந்திருக்குது, அதனால அது வரைக்கும் சமாளிச்சு கொண்டு போறாங்க. நான் இப்ப உங்களுக்கு உறுதியா சொல்றேன், உங்களுக்கு முறையான உடற்பயிற்சி தெரியவில்லை என்றால் நீங்க 50 வயசை தாண்டதே கஷ்டம் தான். 70 உடற்பயிற்சி தெரியவில்லை என்றால் நிறைய அடி வாங்குவாங்க. திடீர் ஹார்ட் அட்டாக், திடீர் சிக்கல் போய்கிட்டே இருப்பாங்க. உடம்புல சக்தி உள்ளவன் பழச்சுக்குவான், சக்தி இல்லாதவன் போயிட வேண்டியதான். இது 60 to 70, 70 to 80 சான்ஸே கிடையாது. இருந்தாலும் குடும்பத்துக்கு பயனற்று தான் இருப்பான். கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்க மாட்டான். குடும்பத்துக்கு தொல்லையா தான் இருக்கும். ஏன்னா பயிற்சி தான் இல்லையே. அதான் நம்மளோட 80 to 90 ரொம்ப கஷ்டம். கேட்கவே வேணாம், அது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா முறையான உடற்பயிற்சி வயசானவங்களுக்கும் தனியா ஒரு பார்க்கு, அந்த பார்க்கில் எல்லாம் ஆம்பளை பொம்பளை வயசு 90-80 கூகுளில் போய் பாருங்க, வீடியோஸ் இருக்கு. அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க 90 வயசுல கூட. இங்க என்னென்ன அங்க விழிப்புணர்வு இல்லை. உடம்பை, அறிவை, மனதை எப்படி காப்பாற்றுவது, உடற்பயிற்சி மூலம் எப்படி காப்பாற்றுவது, அந்த அறிவுத்திறன் இங்கு கொடுக்கப்படவில்லை. நியாயமா ஸ்கூல்ல பள்ளியில் இருந்தே கொடுக்கணும், இங்க அது சுத்தமா கிடையாது. இந்த ஸ்கூல் கிளிப்பிங்ஸ் இருக்காடா, 4 பேர். நான் இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டேன், அந்த ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் அந்த கரஸ்பாண்டன்ட்லாம் தயவு செய்து மக்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க, திறமையான வாத்தியார்களை எடுத்து போடுங்க. தகுதியா நீங்களும் கேட்கறது இல்லையா, அவங்க எடுத்து விட்டுறாங்க, அவங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பால் பண்றாங்க. எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிய போய் நான் அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கறேன்டா, முட்டா போயாங்க இவனை போட்டு பீடியா போட்டுக்கிறாங்க, இது எப்படி சரியா வரும்? நான் ஒரு ஆள், ஆனா என்னால் சொல்லாம இருக்கணும், நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய பிள்ளைகளோட எதிர்காலம் பாழா போச்சு, லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பாழா போச்சு. பேரண்ட்ஸுகளோட எதிர்கால அந்த திட்டங்களும் வீணா போச்சு. அதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஸோ பேரண்ட்ஸுங்க நீங்க விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எது உடற்பயிற்சி, எது என்ன சமாச்சாரம், யாரு சரியான மாஸ்டர் தெரிந்து கொண்டு அவங்க கிட்ட பிள்ளைங்களை விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் இந்த மாதிரி நினைச்சாதான் ஒரு நாடே வல்லரசு ஆகும். ஸோ அதுக்குண்டான விஷயங்கள், அதுக்குண்டான ஒரு வழிமுறை தான் இப்போ மாஸ்டர் வந்து உங்களுக்கு சொன்னார், ஆசான் வந்து உங்களுக்கு சொன்னார். அதை நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்கணும். நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கு, நம்ம தொழில் பின்னாடி போகிறதா, பசங்களை கவனிக்கிறதா, வீட்டு சமையல் வேலையை பார்க்குறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு நேரம், காலம், வயசு எதுவுமே கிடையாது. நீங்களே உங்களுக்கு நீங்கள் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் யோசிங்க, இப்போ நீங்கள் வந்து பெற்றோர்கள் எதுவாக இருந்தாலும் தன்னோட பிள்ளைகளோட நலனுக்காக தான் பண்ணுறீங்க. நமக்கு கிடைக்காதது நம்ம பிள்ளை கிடைக்கும், நமக்கு கிடைக்காத நல்ல கல்வி பிள்ளைக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்காத நல்ல வசதி வாய்ப்புகள் பிள்ளைக்கு கிடைக்கும். அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இப்போ நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க. இதே விஷயம் இன்னொன்று யோசிக்க, உங்களுக்கு கிடைக்காத ஆரோக்கியம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ 30 வயதுலேயே வந்து சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இருதய நோய், மூட்டு வலி இதிலெல்லாம் இருப்பீங்க. இது நம்ம பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்றது யோசிக்கணும். அதுக்கு வழிமுறைன்னு பார்த்தீங்கன்னா வீரக்கலை பயிற்சி மட்டும்தான், வேற வழியே கிடையாது. அந்த முறையான வீரக்கலை பயிற்சின்றது இங்கே ட்ரஸ்ட்புரம் கோடம்பாக்கம் இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும், இந்தியாவிலே வேற எங்கேயும் கிடையாது. உங்களை வச்சு நல்லா மூளை செலவு பண்ணி அவன் சம்பாதிச்சுட்டு உங்களை அப்படியே வெளியே விட்டுருவான். நீங்களும் என்னென்ன வரீங்கன்னா நம்மளும் ஓரளவு கற்றுக்கிட்டா நமக்கு தெரியும், அவ்வளோதான் அப்படின்ட்டு வெளியே வந்துடுங்க. அது உங்கள் வாழ்வியலுக்கு நம்ம பேராசான் முன்னாடி வந்து பயிற்சி பண்ணால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற எங்கேயும் கிடையாது. இதை நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு எழுதியே தரேன். இதை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இருந்தால் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள்.
ஏன் வந்து மே 9 மாஸ்டரோட பிறந்த நாளை நம்ம வந்து வீரக்கலை தினம், வீரக்கலைஞர்கள் தினம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றது நீங்க கேட்கணும். இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியோட இருக்கிற ஒரே ஆள் நம்ம பேராசான் மட்டும்தான். அதுக்காகத்தான் அவரோட பிறந்த நாளை நம்ம வீரக்கலை தினமா கொண்டாடுறோம். நீங்க யோசிக்கலாம், ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம கட்டபொம்மன் வச்சு இது பண்ணலாம், ராஜராஜ சோழன் அவர் பிறந்த நாள் என்னன்றது கண்டுபிடிச்சு பண்ணலாம். இப்போ வரைக்கும் நம்ம ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுதான் நான் நினைக்கிறேன். சீனர்கள் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்க, ஜப்பானியர்கள் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்க, எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். நம்ம கிட்ட இருந்து போனதான். போன ஞாயிற்றுக்கிழமை வந்து 10th தேர்வுகளுக்கு வந்திருந்தாங்க பசங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அது மாதிரி பேராசன் சொல்றாரு, நீங்களும் பயிற்சி பண்ணணும், சீனக்காரன் ஜப்பான்காரன் அந்த அளவுக்கு கை காலை உறுதியாக வச்சிருக்கிறேன், நீங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து போனதான மாஸ்டர், அது நமக்கு ஒரு பெருமை மாஸ்டர் அப்படின்னே சொல்றாங்க. முட்டாள்தனமான பேச்சு அது. நம்ம கிட்ட இருந்து போயிட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம இன்னும் எந்திரிக்க கூட இல்லையா, இன்னும் படுத்து தூங்கிட்டே தானே இருக்கோம். அதனால இப்போ தற்சமயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆள் இந்தியாவில் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் மட்டும்தான். 71 வயசு, தன் கை கால் 71 வயதுல இவர் மாதிரி ஒரு ஆள் நீங்க காட்ட முடியாது. கைகால் அந்த அளவுக்கு உறுதியா, அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கிற ஒரு ஆள் நீங்க காட்ட முடியாது. இதுவும் சவால். கைகால் கட்டுப்பாடு இருந்ததுன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்காது, கோபம் வராது, உங்க மனசு அறிவும் தெளிவா யோசிக்கும். இந்த ஒரு குணாதிசயம் உண்டு. 2வது, கை தவறி போறது அதெல்லாம் இருக்காது. உங்களை அறியாம நீங்க எந்த செயலும் செய்ய மாட்டீங்க. நம்ம கொண்டாடுறோம். இப்போ அவரோட பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்காக கேக் வெட்டி நம்ம கொண்டாடுறோம். போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த ஒரு நாள் நாங்கள் அழைத்ததற்காக எல்லாரும் வந்து ஒரு 2 மணி நேரம் எங்களுக்காக செலவிட்டு இது என்ன நாள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நன்றி. இதுல இருந்து இன்னும் நாங்கள் வளரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களில் இருந்து அந்த மாற்றம், நாங்கள் சொன்ன அந்த மாற்றம் வந்து வரணும் அப்படின்றது எதிர்பார்க்குறோம். அந்த ஒரு இதுக்காக தான் இந்த முயற்சி. இந்த மொத்த முயற்சிக்குமே வந்து இப்போது வீரக்கலை பயின்று கொண்டிருக்கும் சீனியர்ஸ், முதுநிலை மாணவர்கள் பெரும் பங்களித்திருக்கிறார்கள். இந்த லைட்டு, இந்த சேரு, இந்த டிஸ்பிளே போடுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமா நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். 10 வருடமா இதை எப்படி போடலாம், எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பார்த்து இப்போதான் அது எங்களால் சாத்தியப்படுத்த முடியுது. காரணம் இவர்கள் அளித்த பங்கு. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு கரகோஷம் கொடுத்து அனைவருக்கும் வீரக்கலை தின வாழ்த்துக்கள். மறுபடியும் அடுத்த முறை இதை விட பிரம்மாண்டமான ஒரு செட்டப்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.